உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு எல்லாம்னா, உங்கள் இருதயம் எல்லாம் உங்கள் பிள்ளை மேலே இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் எல்லா கவனத்தையும் செலுத்துவீங்க. எல்லா பணத்தையும், நேரத்தையும், எனர்ஜியும் எல்லாத்தையும் அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்? இருதயம் எங்கே இருக்குதோ பொக்கிஷமும் அங்கே போகும். அல்லது உங்கள் வேலை தான் உங்களுக்கு எல்லாம்னா, உங்கள் மனசெல்லாம் வேலைன்னா தான் உங்கள் நேரம் இப்போ எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாத்தையும் அதை நோக்கி செலுத்துவீங்க. ஆனால் அதே சொல்கிறார் இயேசு, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷமும் அங்கே இருக்கும்னு சொல்லலை, தலைகளை சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மைதான். நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் பொதுவாக கவனம் செலுத்துவீங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் அவர் அதை சொல்லலை, அவர் தலையில சொல்றார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குன்னா என்ன சொல்ல வர்றார்? முந்தின வசனங்கள்ல இருந்து வாசித்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். 19-20 பாருங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். 20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இப்போ 21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திட்டு என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. சிலர் இதை வச்சுக்கிட்டு பாருங்கள், பூமியில் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது, பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்கணும், அப்போ சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் இதை பார்த்தா அப்படி தெரியுது. அதனால தான் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையை வச்சு வியாக்கியானம் பண்ணணும். நீதிமொழிகளெல்லாம் எவ்வளோ இடத்துல நீதிமான் வந்து சேர்த்து வைப்பான்னு சொல்லுது, புத்தி உள்ளவன் ஞானம் உள்ளவன் சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாமா? எவ்வளோ பேர் ஐஸ்வர்யவான்களை ஆக்கி அவங்கள சேர்த்து வைக்க இன்வெஸ்ட் ஈசாக்கு விதைச்சான், 100 அறுவடை எடுத்தான் வேதம் சொல்லுது. அப்போ என் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறாரு? 100 மடங்கு பலன் தர வைக்கிறாரு தேவன். அப்போ அதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வியாக்கியானம் பண்ணணும். அப்போ அங்கே எப்படி சொல்லுது, இங்கே எப்படி சொல்லுது, என்ன சொல்ல வர்றாரு இயேசு? அதெல்லாம் கேன்சல் பண்ணுறாரா? கிடையாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, பைபிளுடைய ஒட்டுமொத்த போதனை வச்சு நம்ம வியாக்கியானம் பண்ணணும். வார்த்தை என்னது? என்ன சொல்கிறாரு? வெறும் பூமியில் மட்டும் சேர்த்து வைக்காத, வெறும் பூமிக்குரிய காரியங்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத. ஏன்னா அப்படி பண்ணிட்டேன்னா ஒன்று வந்து புழுவும் பூச்சியும் அந்த துருவமும் இருக்கிறதுனால அது நீ இழந்துடலாம், அது கெட்டு போகலாம். ஆனால் பரலோக காரியங்களில், ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களில் நீ இன்வெஸ்ட் பண்ணால், சேர்த்து வச்சா அது பூச்சியினாலேயோ மற்ற இதனாலேயோ கெட்டு போகாது. அது ஒன்று. இன்னொன்று, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும், அது வெளிச்சத்தில் தான் பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? நீ எல்லாத்தையும் பூமிக்குரிய காரியங்களை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா உன் இருதயமும் அந்த பக்கம் ஈர்க்கப்படும். அதுதான் சொல்கிறாரு. நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறியோ இருதயமும் அந்த பக்கம் தான் சாயும்.